வணக்கம் ட்ரேடர் சசி. நான் என்னமோ எல்லோரும் பேங்க் நிஃப்டி தான் எல்லோரும் பேங்க் நிஃப்டியுடைய ஆப்ஷன்ஸ் பை பண்ணி தான் இந்தியாவே ட்ரேட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கில் சிவராத்திரி அன்றைக்கி மார்க்கெட் லீவுங்கிறதுனால சும்மா ஒரு வீடியோ ஒன்று ஸ்டாக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, நிறைய மெசேஜ் அனுப்புகிறீங்க, எல்லாத்துக்கும் நன்றி. அப்போது ஒரு சில பேர் டவுட்டும் கேட்டிருக்கிறீங்க. அந்த டவுட்டுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. நம்ம பிரதீப் நண்பர் முதல் முறையாக கேட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஸோ அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா, ஸோ அதுலேயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா ஏதாச்சும் சிக்னல்ஸ் அதை அந்த இண்டிகேட்டர்ஸ் எதனாச்சும் யூஸ் பண்ணணுமா நம்ம அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்துடலாங்க. முதல்ல ட்ரெண்ட் லைனை பற்றி ஒரு அன்பர் சந்தேகம் கேட்டிருந்தாருங்க. அவர் உண்மையாலுமே அது பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அவர் பண்ணுற மாதிரி இது இல்லையே அப்படிங்கிறதுனால எனக்கு கேட்டிருக்கிறாருங்க. அதுக்கான பதில் ஃபஸ்ட்டு, ஸோ ட்ரெண்ட் லைனை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரிங்க, லாஜிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் ஏன் நம்ம போடுறோம்? ட்ரெண்ட் லைனை ஒரு பாயிண்ட், ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சார்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஈக்குவலாக வந்தால் சப்போர்ட்டு, கொஞ்சம் மேலேயே ப்ரைஸ் மேலே போகுதுன்னா பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். பையர்ஸ் இந்த இடத்துக்கு வரக்கூட வெயிட் பண்ணலை, இந்த இடத்துக்கு வரும்போதே வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, ப்ரைஸை மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ மேலே போன ப்ரைஸ் எப்போவுமே 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு விஷயம் 100 ரூபா ஆகிடுச்சுன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. லாஜிக்காக தானுங்க. ஏதோ ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிதுங்க, ரொம்ப சீப்பாக விற்றுட்டு இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு தோணுன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவை இருக்குதோ தேவையில்லையோ கூட சேர்த்து வாங்குவீங்க. அதே பொருள் ஒரு வாரத்தில் 100 ரூபாய்க்கு போயிடுது, நீங்கள் அந்த மாதிரி தேவைக்கு வாங்குவீங்க, கூட சேர்த்து வாங்க மாட்டீங்க, தேவைக்கு வாங்க. அப்போது பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுங்க இந்த பீக்கில். அதான் லாஜிக். அப்போது கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இல்லை மார்க்கெட்டில் யாருமே பை பண்ணலன்னா டிமாண்ட் கம்மியாக ப்ரைஸும் கம்மியாகுங்க. அப்போ கம்மியாகும்போது என்ன ஆகுது, சில டைம் சப்போர்ட்டுக்கே அதே 10 ரூபாய்க்கு வரும்போது தான் அந்த மார்க்கெட்டில் திரும்ப அந்த ஜோஷ் வரும், எல்லோரும் பை பண்ணுவாங்க. சில நேரங்களில் அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடு. சில நேரங்களில் ட்ரெண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா 10 ரூபாய்க்கு வர்றதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, 20 ரூபா 30 ரூபா வரும்போது இதுவே நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லி திரும்ப இங்கேருந்தே வாங்க ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து மார்க்கெட் மேலே போய்டும். ஸோ லாஜிக் இவ்வளோ தாங்க பின்னாடி, ட்ரெண்ட் லைனுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். சரி, இப்போது ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சு, திரும்ப இங்கே வந்தது. இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை விட்டுருங்க. ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்ததுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி நீங்கள் இழுக்கிறீங்க. அப்போ திரும்ப நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்ததுன்னா மேலே போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புங்க. மார்க்கெட்டு ஃபுல்லாகவே ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டுங்க. எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அண்ணன் அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருந்தார், துல்லியமாக போட கற்றுக்கோங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அண்ணனுக்கான பதில், மார்க்கெட்டில் துல்லியமாக ஒரு விஷயத்தை உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. துல்லியங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க ட்ரேடிங்கில். அப்படி யாராச்சும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க தான் உலக பணக்காரனாக இருப்பாங்க. இப்போ எனக்கே தெரியும், இல்லை அண்ணனுக்கு துல்லியமாக ட்ரெண்ட் லைன் வரைய தெரியும் அப்படின்னா அண்ணன் என்ன பண்ணுவார், 1 கோடி ரூபா கடன்னா வாங்கிடுவார். 1 கோடி முடியல 1 லட்சம்னாச்சும் வாங்குவார். பஜாஜ் ஃபின்சாவு 2 தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. அடுத்த தடவை 6440 கிட்ட வரும்போது துல்லியமாக மேலே போகும்னு தெரியும் போது அண்ணன் என்ன பண்ணுவார், 1 லட்ச ரூபாய்க்கு பை பண்ணிடுவார். இங்கே ஃப்யூச்சர் மார்க்கெட்டே பை பண்ணிடுவார். என்ன ஆகும், அவருக்கு தான் தெரியுமே துல்லியமாக இங்கே தான் போகும் அப்படின்ட்டு. அப்போ அடுத்த தடவை வரும்போது இங்கிருந்து மேலே போகும்னு தெரியுமே துல்லியமாக. ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது, நீங்கள் லைன் போட்டிங்கன்னா இந்த லைனை தாண்டாதில்ல ப்ரைஸ். அப்படி இல்லைங்க, துல்லியமாக அது நடக்காதுங்க. யாராச்சும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா
இப்போது என்ன எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி தான் வந்து துல்லியமாக நடக்காதுன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் என்னையும் நம்பாதீங்க. நீங்களே சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா சார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். இப்போ இந்த இடத்துல பஜாஜ் ஃபினான்ஸா, பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் போங்க, டிசிஎஸ் போங்க, இல்லை இன்ஃபோசிஸ் சார்ட்டு போங்க, எல்என்டி சார்ட்டு போங்க, ஏதோ ஒரு சார்ட்டுக்கு போங்க. அங்கே போய் ட்ரெண்ட் லைன் வரீங்க, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 1 ஹவரில் பாருங்கள், 1 மினிட்டில் கூட பாருங்கள், தப்பே கிடையாது. அப்போது டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும் போது இந்த மாதிரி படிப்பீங்க. ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பாங்க, கரெக்டாக அந்த லைனுக்கு வரும், ப்ரைஸ் போகும், வரும், போகும், அப் ட்ரெண்டு கரெக்டாக பிரேக் ஆகி கீழே வரும், எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. சண்டைன்னு உள்ளே போனீங்கன்னா தான் தெரியும், அங்கே களமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருக்கும். அதான் இதை பார்த்து படிக்கிற வரைக்கும் இல்லை வீடியோ வேறு எதுனா பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரேடிங்க்கு உள்ளே இறங்கிட்டிங்கன்னா களம் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காதுங்க. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி ப்ரைஸ் வரத்தான் செய்யும். ஆனால் க்ளோஸ் எங்கே பண்ணுது, எக்ஸ்ட்ராவாக வருதா? இப்போது ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, எல்லாத்துக்கும் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னால் புரியுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, பாலை வந்து தொட்டுட்டு நீங்கள் ஓடுறீங்க, பாயிண்ட்லேருந்து ஒருத்தன் வந்து பிடிச்சி ரன் அவுட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான், வேகமாக ஓடுறீங்க, நீங்கள் க்ரீஸ்லேயே நின்றுவீங்களா? க்ரீஸை தாண்டி கொஞ்சம் ஓட மாட்டீங்க, அவ்வளோதாங்க. வேகமாக செல்லர்ஸ் வந்து வேகமாக செல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. மார்க்கெட் இந்த கோட்டில் நிற்காமல் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஓடிட்டீங்க, அதனால் வந்து இங்கேருந்து தான் நான் பேட்டிங் விளையாடுவேன்னு சொல்ல முடியுமா? திரும்ப ஸ்டெம்ஸுக்கு தான் வரணும், இங்கே தான் வரணும், ட்ரெண்ட் லைன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. திரும்பவும் இதையே வந்து இப்போ இதுவாக லாஜிக்காக புரிஞ்சுட்டு அதுலேருந்து எதுவும் கொஸ்டினை ரைஸ் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோதாங்க லாஜிக்கு. சரி, இது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் கொடுப்பான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், ஹையர் ஹை, ஹையர் ஹை, இன்னொரு ஹையர் ஹை, இதுக்கு மேலே ஹையர் ஹை இல்லை பாருங்கள். ஈக்குவல் ஹை பண்ணுவான், இல்லைனா ஃபெயில்டு ஹை பண்ணுவான். இந்த லெவலுக்கே வரமாட்டான். வராமல் கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணாலே கதம் ஓவர், கட்டாகி கீழே போக போகிறான்னு அர்த்தம். கீழே என்ன பண்ணுவான், கீழே ட்ரெண்ட் பண்ணுவான், இப்படியே ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருப்பான் கீழே. ஸோ இவ்வளோதாங்க லாஜிக்கு ட்ரெண்ட் லைனில். நீங்கள் கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். துல்லியமாக வேலை செய்யாது, கன்ஃபார்மாக வேலை செய்யாது. மார்க்கெட்டில் துல்லியங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன் கீழே வந்து மேலே போகுது, அதை நீங்கள் எப்படி வந்து ஒரு இடத்துல பாடியை கனெக்ட் பண்ணலாங்கிறீங்க, ஒரு இடத்துல விற்க கனெக்ட் பண்ணலாங்கிறீங்க? ட்ரெண்ட் லைனுடைய லாஜிக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்தால் பை ஆகலாம், ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட். கீழே போச்சுன்னா ஏன் போச்சுன்னா யாரும் கேட்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் செட்டப்பை தான் மாற்றிக்கணும். லாட் சைஸை பற்றி எல்லாம் கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், லாட் சைஸ் நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸே நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த 10 ட்ரேடில் 10மே ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10மே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 11வது ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கணும். இவ்வளோ தான், அதுதான் உங்களுடைய லாட் சைஸ். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 10,000 ரூபா பணம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. 10 லட்ச ரூபா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. 10 லட்ச ரூபாய்க்கான ட்ரேடை 10,000 ரூபா வச்சுட்டு எடுத்திங்கன்னா அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்காது. ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் 10 லாட்டு போட்டு பண்ணி 1000 ரூபா ட்ரேட் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா, நீங்கள் 1 லாட்டு தான் போட முடியும்னா 1 லாட்டு தான் போடணும். 100 ரூபா தான் பண்ண முடியும்னா 100 ரூபா தான் பண்ணணும். என்னை பார்த்து நீங்கள் 1000 ரூபா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்காது. 10 ட்ரேடு ஃபெயிலியர், கண்டினியூஸ் 10 ட்ரேட்ஸ் ஃபெயிலியர். 11வது ட்ரேடு உங்களால் அதே மனநிலையில் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறோம், இதுக்கு தாண்டி போச்சுன்னா இது வேஸ்ட்டு, இந்த ட்ரேடு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துல போனால் புக் பண்ணலாம், அதையும் பிளான் கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இதுவும் புக் எக்ஸாம்பிள் தாங்க. கரெக்டாக அண்ணன் சொன்ன மாதிரி வந்து துல்லியமாக புக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ரியல்
ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து துல்லியம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபாலிங் ட்ரெண்ட் லைனில் என்ன ஆகும், லோயர் லோ பண்ணிக்கிட்டே வரும் ப்ரைஸு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும், ஈக்குவல் லோ பண்ணோம், அப்படி இல்லைன்னா விக்கு மட்டும் கீழே வரும், ஆனால் பாடி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே க்ளோஸ் பண்ணோம். அப்படின்னாலே என்ன ஆகும், மேலே போயிடும். எங்கேயாச்சும் ஒரு தடவை தாங்க, நேற்று போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஜாஜ் ஆட்டோவில் பைவில் வண்டியாக விற்று தள்ளும் போல் பாடு மேலே போய்கிட்டே இருக்கிறான் 8000 9000ன்ட்டு. ஆனால் அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருந்தது, பிரேக் ஆகாமல் ஒரு 5-6 தடவை வந்து டச் ஆச்சு. ஆனால் பொதுவாக ட்ரெண்ட் லைன் வந்து எப்படின்னா 1-2 சிக்னலு ட்ரெண்ட் லைனை வந்து இழுத்து கீழே கொண்டுட்டு வந்தீங்கன்னா 3rd டைம் கண்டிப்பாக வேலை செய்யும், 4th டைம் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 4th டைமே பிரேக் ஆகிடும், இல்லை 5th டைம் கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். இங்கே நீங்கள் சிக்னலை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சிக்னல் கிடச்சா போதும் தூக்கிடலாம். ஸோ மேலே நீங்கள் பார்த்ததும் ரைசிங் ட்ரெண்ட் லைனும், கீழே பார்த்த ஃபாலிங் ட்ரெண்ட் லைனும் புக் எக்ஸாம்பிள். ரியல் மார்க்கெட்டுக்குள்ளார போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி கேண்டில் கீழே வந்திருக்கும், இப்படி மேலே போயிருக்கும், இங்கே கச்ச கச்ச கச்சன்னு ட்ரேட் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும், எடுக்காத மாதிரியும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹையர் ஐயை நோட் பண்ணலாம். ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே போகிறானா, நான் என்ன சொன்னேன், ஈக்குவல் ஹை பண்ணுவான், இல்லைனா ஃபெயில்டு ஹை பண்ணுவான், அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. திடீர்னு வந்து இப்படியே விழுந்துருவான். ஸோ ரியல் மார்க்கெட் கண்டிஷன் இப்படி தாங்க இருக்கும். ஏன் இது ட்ரெண்ட் லைனை விட்டு கீழே வந்தது, ஏன் வந்து மேலேயே நீங்கள் போடலை, ஏன் இப்படி போடலை, ஏன் அப்படி, லாஜிக். மேலே போகிற ப்ரைஸு 100 ரூபா வந்தோன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பொறுமையாக கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எல்லா பையர்ஸும் ஓகே இது நல்ல ரேட்டு வாங்க ஆரம்பிக்கலான்னு எல்லாரும் வாங்கும்போது திரும்ப மார்க்கெட்டு மேலே போகும். ஒரு கட்டத்தில் 500 ரூபா ஆகிடும். 500 ரூபா ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும், சுத்தமாக பையிங் இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இருக்குது, நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், பையர்ஸ் இங்கே இருக்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, புதுசாக செல் பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இன்னொரு வகையிலையும் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி இருக்கும், பேரலல் சேனல் பேட்டர்ன், எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன், எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க ட்ரெண்ட் லைன்லேயே சொல்கிறேன். ஸோ கீழேயும் ட்ரெண்ட் ஆகும், மேலேயும் ட்ரெண்ட் ஆகும். இப்போ இது வந்து மேலே எங்கே போகுதுன்னே தெரியலங்க, ஃபஸ்ட் டைம் இங்கே போகுது, செகண்ட் டைம் இங்கே போகுது, மாற்றி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கரெக்டாக இந்த ரேஞ்சிலே ஃபிக்ஸ் ஆகிடும். கீழேருந்து மேலே போனால் இங்கே தான் போகும், அங்கேருந்து செல்லாகி இங்கே தான் வரும், இங்கேருந்து திரும்ப அங்கே தான் போகும், அங்கேருந்து திரும்ப இங்கே தான் வரும். துல்லியமாக நடக்காது, கொஞ்சம் கீழே மேலே போக தான் செய்வான், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாங்க. அப்போ பஜாஜ்லேயே வந்து நம்ம இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்துருவோங்க, பஜாஜ் ஃபின்சர்வ். அதுவும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், பிரதீப்புக்கு முன்னாடியே வந்து அவருக்கு. ஸோ வீக்லியில் இப்போ நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 1 ஹவரே வந்து போதும். நீங்கள் வீக்லி டெய்லி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. 1 ஹவரில் நீங்கள் அனலைஸ் பண்ணால் போதும். மார்க்கெட் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். டெய்லியும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 1 ஹவர் இஸ் மோர் தென் எனஃப். அப்போ அப்படியே வந்து 5 மினிட்ஸில் வந்து தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. பட் ஆனால் ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது கட்டாயம் வீக்லிக்கு வந்துடணும். நீங்கள் ஒருவேளை ட்ரேடிங் வியூவில் அனலைஸ் பண்ணலை, நான் வந்துட்டு இப்போ நான் என்ன ப்ரோக்கரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதிலே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பாட் சார்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். ஃப்யூச்சர் எடுத்திங்கன்னா 2 மாத டேட்டா தான் இருக்கும். இது மார்ச் மாதம்னா ஃபெப் இருக்கும், ஜான் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒன்றும் இருக்காது, பிளாங்காக தான் இருக்கும். அப்போது ஸ்பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போது பஜாஜ் ஃபின்சர்வ்ங்க வீக்லி சார்ட் எடுத்துட்டிங்க, வீக்லி எடுத்தோன்னே என்ன உங்களுக்கு தெரியுது, ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட். எப்படி வந்து கனெக்ட் பண்ணோம், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, எவ்வளோ தூரம் கீழே வரும்னு நமக்கு தெரியாது. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுங்க, நான் போக சொல்கிறேன். பட் ஆனால் எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை மேலே புல்லிஷாக போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ட்ரெண்டை வந்து போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் மேலே போயிட்டு மார்க்கெட்டு கீழே வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து போகும், பை ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன், கன்க்ளூஷன் கிடையாது, அசம்ஷன். இங்கேருந்து கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இது மேலே தான் போயிருக்குது ப்ரீவியஸாக. அதனால் இந்த தடவையும் போகும்னு நினைக்கிறோம், அதே நம்ம நினச்ச மாதிரி நடந்துருக்கு. அப்போ இதோடைய ட்ரேடு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் டைம் ஃப்ரேம் போயிடணும். வீக்லியில் இருக்கீங்களா, 4 ஹவர்ஸ் போகும். மேலே பார்த்துட்டிங்களா, மேலேயும் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ மேலே இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணுறான், கீழே வர்றான். கீழே வரும்போது உங்களுக்கு எதனாச்சும் வந்து இப்போது நான் இது ரெண்டுத்தையும் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வேறு எதனா ட்ரெண்ட் லைன் தெரியுதா? மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகி போகிற மாதிரி எங்கேயாவது தெரியுதா உங்களுக்கு? மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வர்றான்? ட்ரெண்ட் ஆகி தான் வருவான். எப்படி வருவான்? லோயர் லோ பண்ணிட்டு வருவான். லோ மேலே போனால் கீழே வந்தான், அதுக்கும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்தான், இந்த லோவுக்கும் கீழே. ஸோ லோயர் லோ லோயர் லோ லோயர் லோன்னு அப்படியே வந்து பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனு. அந்த பெரிய ட்ரெண்ட் லைனுக்குள்ளார, ஏன்னா வீக்லி சார்ட்டு நம்ம வீக்லி வச்சு ட்ரேட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேலேருந்து ட்ரெண்டாகி தான் கீழே வரும். இப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்டு தெரியும் உங்களுக்கு, மேலேருந்து ட்ரெண்டாகி தான் வருவான். அப்போது சரி, ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். வீக்லியிலேருந்து என்ன பண்ணுவீங்க? 4 ஹவர் போயிடுறீங்க. இப்போ நான் எதுவுமே சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எதனாச்சும் ட்ரெண்டு தெரியுதா? லோயர் லோ பண்ணுதா ப்ரைஸு? இப்போ இனிமேல் நீங்கள் மார்க்கெட் பார்க்கும்போது இப்படி தான் பார்ப்பீங்க. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே எந்த இடத்துல சப்போர்ட் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறான், டக்குன்னு வந்து ஒரு பாக்ஸை போட்டுருங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்தாலே மேலே போகிறான், இந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான், இன்னும் கொஞ்சம் கீழே இங்கே போடணும், அங்கே போடணும், அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தால் மேலே போகிறான். இந்த இடம் எந்த இடம்? 1500ன்னு தான் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு தடவை 1531.55, இன்னொரு தடவை வந்து 1528.40, அப்படிலாம் நீங்கள் வந்து அதான் துல்லியம் வேலை இல்லை, லாஜிக் மட்டும்தான். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த பக்கம் பையும் பண்ணுறாங்க, செல்லும் பண்ணுறாங்க. ஸோ லாஜிக் படியே நீங்கள் போயிடுங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? மார்க்கெட்டு லோயர் லோ பண்ணிக்கிட்டே வர்றான். லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸாக இந்த இடத்துல மார்க்கெட்டை நல்ல சப்போர்ட் எடுத்து இருக்குதுங்க. அப்போ இந்த இடம் வந்து கிளியர் சப்போர்ட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன இன்னும் சிக்னல் கிடைக்கல? ஹையர் லோ தானே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஹையர் ஹை பண்ணானா தான் மேலே போவான். அப்போ என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் இப்படி மேலே புல்லிஷாக போகிற மாதிரி காமிச்சாலும் திரும்பவும் வந்து இந்த லோக்கே வந்துட்டு கூட மேலே போகலாம், இல்லை இங்கிருந்தே கூட இப்படியே போகலாம். இப்போதைக்கு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான். இப்போதைக்கு ட்ரெண்டு இந்த மாதிரி டவுனில் தான் போயிட்டு இருக்கு. எங்கே போகிறான்லாம் தெரியாது, ஆனால் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிறான். எப்படி எங்கே கீழே எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரில, பட் ஆனால் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிறான். அப்போ இந்த இடத்துலையே ஒரு கன்சல்டேஷன் எதுனா பண்ணான்னா பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரையாங்கிள் பேட்டர்னு அதுவும் பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே நீங்கள் 1 ஹவர் போயிட்டீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துருங்க, 1 ஹவர் போகிறீங்க, 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இப்போ இது உங்களுக்கு வந்துட்டு இது வரைகிறது கஷ்டமாக இருக்குன்னா இவனே டூல் வச்சுருக்கிறான். மேலேருந்து ப்ரைஸு கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, பிரேக் ஆகிடுச்சு. ஏன்? 1 2 கன்ஃபர்மேஷனு, 3 4வது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பிரேக் ஆகலை, அப்போ கீழே வர்றான், கீழே 1 2 3 4 பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் 4வது தடவை 5வது தடவை எதனா பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். இப்போ இங்கே திரும்பவும் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிருக்குது மார்க்கெட்டு. மேலேருந்து என்ன பண்ணியிருக்கான்? இங்கேயும் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நிறையா சார்ட் எடுத்துக்கோங்க, எக்கச்சக்க சார்ட் எடுங்க. இந்தியாவில் சார்ட்டே முடிஞ்சு போச்சா? அமெரிக்கா சார்ட்டுக்கு போயிருங்க, சைனா சார்ட்டுக்கு போங்க, ரஷ்யா சார்ட்டுக்கு போங்க, ஏதோ ஒரு சார்ட்டு
அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரெண்ட் லைனை போடுங்க. சும்மா இங்கே இருக்குதா, சும்மா ஒரு கோட்டை இழுத்து பாருங்கள், என்ன தான் நடக்குது, என்னடா அது சசி இப்படி சொல்கிறாப்லையே, நடக்குதா, நம்ம கோடை போட்டு தான் பார்த்துருவோமே, கோடை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஏய் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. வரைஞ்சிங்கன்னா தான் அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். வரைய வரைய தான் உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். அப்போ இதில் என்ன முடிவுக்கு வரலாம், நம்ம மார்க்கெட்டு மேலே போய்கிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகி இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. அப்போது இந்த மார்க்கெட்டு ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட்டு, நல்ல சப்போர்ட் மாதிரி இருக்குது, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணானா கீழே வருவான். எங்கே வருவான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவான். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப புல்லிஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டு. மேலே போய் இந்த இடத்த பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, அதுக்கப்புறம்லாம் எங்கேயோ போய்டும். அது நம்ம பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோன்னே எங்கேயோ போயிட்டான். அப்போது இதுதாங்க பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து இதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி ட்ரேடிங் வந்து நீங்கள் என்ன லெவலில் எடுத்துருக்கீங்க என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம பிரதீப்கான பதில். இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம். ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கில் வந்து என்ன, ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணோம், வீக்லிலேருந்து ஆரம்பிக்கணும், 1 hour பத்தாது. அப்போ என்ன உங்களுக்கு ப்ரோக்கரேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் வியூனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜ்லேயே போயிட்டு நீங்கள் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பாட் எடுத்துக்கோங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், 2 மாத டேட்டாக்கு அப்புறம் பிளாங்காக இருக்கும், ஒன்றும் இருக்காது. சாரி 4 hour வச்சு கட்டுறோம், புரியுதுங்களா? மார்ச்சில் நிறைய என்னென்னமோ கதை சொல்லுவாங்க, அதில் ஒரு 10 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், அது என்னென்னமோ கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாங்க. லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிருங்க கதையை. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்காது, உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. இது இண்டெக்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஸ்டாக்குங்கிறதுனால ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, சில பேர் அந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்ப்பாங்க, அதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன அவங்களுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்டு பார்க்குறது, அது நிறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் 2 கோட்டை போட்டு ஏதோ நம்ம பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. சின்ன லெவலில் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், படிங்க. படிக்கிறதுக்கான டைமை வந்து நிறையா செலவு பண்ணுங்கள். நான் இது வந்து 10 வருஷமாக வந்து நான் வந்து இது பின்னாடி வந்து போய் ஓரளவுக்கு கற்றுட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து கடுமையான அந்த பயிற்சியும் படிப்பும் தான். எங்கே கிளாஸ்னாலும் நான் போயிடுவேன். அதிக பணத்துக்கு போயிருக்கிறேன், லட்சத்தில் போயிருக்கேன் கிளாஸுக்கு. கம்மின்னா 3000 அந்த ரேஞ்சிலையும் போயிருக்கிறேன். ஆன்லைனில் போயிருக்கேன், ஆஃப்லைனில் போயிருக்கேன். இப்போ கூட கிளாஸ்னால் போயிடுவேன். என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்பேமேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ படிக்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. $1 trillion எக்கானமி, இந்தியா வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு போகுது. நிறைய பேர் ட்ரேடிங்கில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் உள்ளே வந்தால் என்ன ஆகும், ஸ்கேமர்ஸும் நிறையா வருவாங்க. ஸோ யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க, கற்றுக்கோங்க. படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 3 வருஷம் காலேஜ் போகிறோன்னு நினச்சிக்கோங்க. 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பித்தா 4 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே தான் மார்க்கெட்டும். மார்க்கெட்டு காலேஜாக நினச்சிருங்க. காலையில் போயிடுங்க, ஒரு 3:30க்கெலாம் உங்களை விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். 3 வருஷம் படிங்க, பாருங்கள், சார்ட்டை பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலே தெரிஞ்சிடும். நான் அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். எனக்கு தோன்றது எல்லாமே வந்து எப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வரேன் நான். ஸோ பிரதீப்புடைய பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நேரமாக ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பிரதீப் கேட்டுக்கப்பா, ஹெச்டிஎஃப்சியில் ஸ்டாக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேமில் போனீங்க அப்படின்னா 2021லேருந்து 2024 வரைக்கும் ப்ரைஸு ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே இருக்குங்க. 1300லேருந்து 1700க்குள்ளாரையே இருக்குது.
எதுவுமே எக்ஸாக்டாக நான் சொல்லுங்கள். 1300னா அது கொஞ்சம் கீழேயும் போயிருக்கும், இங்கேயும் வந்து மேலேயும் போயிருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. 1300ங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து 1700ங்கிற ரேஞ்சுக்குள்ளார இருக்குது மார்க்கெட் இங்கே போச்சுன்னா கீழே வருது, கீழே இருந்ததுன்னா மேலே போகுது. இதுக்கு மேலே அதிகமாக போகலை, இதுக்கு கீழேயும் அதிகமாக போகல. எத்தனை வருஷமாக? இது 4வது வருஷம். சரி, மார்க்கெட் எங்கேயா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கா? இப்போ கீழேருந்து மேலே போகுது, எப்படி போகுது மார்க்கெட்டு? ட்ரெண்ட் ஆகி போகுதா? எதுனா தெரியுதா உங்களுக்கு ட்ரெண்ட்லாம் வரைகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வரைகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேறு சார்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ட்ரெண்ட் லைன் கீழே வரத்தான் செய்யும், போகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, லாஜிக் தான். இது சப்போர்ட்டு ப்ரீவியஸு, பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ஓடி வந்து க்ரீஸை தாண்டி போயிட்டான். க்ரீஸை தாண்டி போயிட்டு திரும்பவும் வந்து மேலே போயிட்டு திரும்பவும் கீழே எங்கே வந்தான்? அதே இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே வந்து போகிறான். கன்சால்டேஷன் பண்ணியிருக்கிறான், பிரேக் ஆகிறான். மார்க்கெட்டில் 2 ஃபேஸுங்க, கன்சால்டேட் ஆகும், பிரேக் ஆகும், கன்சால்டேட் ஆகும், பிரேக் ஆகும். அது என்ன டைம் ஃப்ரேமில் போனீங்கனாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகணும், டைரெக்டாக போயிடுமா? எங்கேயாவது ஒரு தடவை போவோம் இந்த மாதிரி. மற்ற நேரங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனோ இல்லை கன்சால்டேட் ஆகி பிரேக் ஆகியோ அந்த மாதிரியே தாங்க போவான். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மேலே போகும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கன்சால்டேஷன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆகுது பாருங்கள் மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்ட் ஆகி மேலே பிரேக் ஆகும்போது நம்ம முடிவு பண்ணிடலாம் மேலே போக போகுது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? போன வருஷம் அக்டோபர் மாதம் இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்ச உடனே என்ன பண்ணிடலாம்? ப்ரைஸ் இங்கே போகும்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம்? இந்த மணி 1400 கால் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் சார்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அப்போது இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டு என்ன நடந்துட்டு இருக்குது? என்னப்பா நீ வந்து ரொம்ப ஓல்டு ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிற, கரண்ட்டில் என்ன நடக்குது அதை சொல்லுப்பா. அதுதானே கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்ததுன்னா மேலே போகுது, கவனிக்கணும். ப்ரைஸ் இங்கே வந்தால் எங்கே போகுது? ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது. ரெசிஸ்டன்ஸ் எது? ப்ரீவியஸாக 1700லேருந்து கீழே போயிருக்குது, அதே 1700ங்கிற ரேஞ்சுக்கு போகுது, கீழே ட்ரெண்ட் லைன் வருது. மேலே 1700 போகுது, கீழே ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வருது. திரும்பவும் இங்கேருந்து எங்கே போயிருக்கான்? 1700. அங்கேருந்து எங்கே வந்துட்டான்? 1300 ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்சுக்கே வந்துட்டான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒன்று ப்ரைஸ் வந்து இங்கே போகணும். ஒருவேளை இங்கே போயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆகி இந்த ரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியாவில் எலெக்ஷன் சீசன் நடக்குது, புது கவர்மெண்ட் வரப்போகுது. வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அப்போ இப்போது வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம்? இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு இங்கே கன்சால்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லெவலையே திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக மொத்தம் மேலே போய்டும். சரி, இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம்? எப்போவுமே ஆள் இல்லாத இடத்துல நீங்கள் போயிட்டு விளையாடாதீங்க. 1600 1700 1700 போவான்னு முடிவு ஆகிடுச்சு. ஆனால் எந்த மாதம் போவான்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 1700 எடுக்கக்கூடாது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அது காலாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் அதை எடுக்க மாட்டீங்க. நீங்கள் 1600 எடுக்கக்கூடாது. ஏன்? அங்கே விளையாடுறதுக்கு ஆளே இல்லை. விளையாட்டு கிரவுண்டு எங்கே விளையாடுறாங்க? எல்லோரும் எல்லாம் 1400 விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 1400 தான் சூஸ் பண்ணணும். இந்த மணி ஒருவேளை மேலேருந்து கீழே வரும்போது ரெசிஸ்டன்ஸில் இருக்க ப்ரைஸு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் பிரேக் ஆகலை. புட் ஆப்ஷன் வந்து தைரியமாக எடுக்கலாம். ஒருவேளை பிரேக் ஆகி போச்சுன்னா நீங்கள் அந்த புட் ஆப்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் அந்த புட் ஆப்ஷன்லேயும் போய்ட்டு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் இருக்குதா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேடு. அதை நான் சொல்கிறேன். இப்போ 1700 புட் ஆப்ஷன் இந்த மணி எடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ப்ரைஸு 4 வாரத்தில் கீழே வந்துட்டான், பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்திருக்கும்.
சரி, ப்ரீவியஸாக 4 நாள் மேலேருந்து கீழே வந்திருக்கிறானான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்குது. இங்கே நடந்திருக்கு. 1, 2, 3 வாரத்துலேயே கீழே வந்துட்டான். மேலேருந்து கீழே 3 வாரத்தில் வந்தோடனே என்ன பண்ணியிருக்கான், கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான். அப்புறம் பொறுமையாக ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கிறான். அப்போ 4 நாளில் கீழே வந்தவன் திரும்பவும் கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அப்படியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அனாலிசிஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் அந்த மாதிரி நடந்துருக்குது. ட்ரெண்ட் லைன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து புல்லிஷாகவும் மார்க்கெட் வந்து மேலே போகுது. அப்படிங்கும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 1400 கால் ஆப்ஷன் உடனே இமீடியட்டாக. சரி, நீங்கள் 1 ஹவர்லாம் போய்ட்டு அனலைஸே பண்ணலையே, வீக்லியிலே தெரிஞ்சு போச்சு ப்ரைஸ் வந்து 4 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்ட்டு. அதனால் நீங்கள் 4 ஹவரோ 1 ஹவரோ போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கூட மார்க்கெட்டில் இப்படி தான் தெரியும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு வந்து 4 ஹவர் வந்தீங்கன்னா என்ன தெரியுது, மார்க்கெட்டை இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. 1, 2, 3 கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்தால் கூட என்ன ஆகும், இதை பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கன்க்ளூஷன் கிடையாது, ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டு. இதை வச்சு ட்ரேடு நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லலை. பட் அனலைசிஸ் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். யாரையும் கேட்காதீங்க, இதை எடுக்கலாமா, இங்கே பை பண்ணலாமா, சிக்னல் மட்டும் எனக்கு கொடுங்க, மாதம் 1000 ரூபா கட்டுறேன், அந்த வேலைக்கே இடம் இல்லை. கற்றுக்கோங்க, படிங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன நம்ம பேசணும், 1400 ஏன் இந்த மணி இங்கே தான் விளையாடுறாங்க, இதுதான் வந்து ப்ரீமியம் நல்லாயிருக்கும், மூமெண்ட் இருக்கும். அப்போ ஹெச்டிஎஃப்சி 1400 கால் ஆப்ஷன். 1400 கால் ஆப்ஷனில் ப்ரீவியஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸாக மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துருக்குறானா, திரும்பவும் ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கிறானா. மேலே போகும்போது நீங்கள் வந்து கீழே தான் கோடு போடணுன்னு அவசியம் இல்லைங்க, மேலேயும் கோடு போட்டுக்கலாம். எந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கோடு போட்டுக்கலாம். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், திரும்பவும் ட்ரெண்ட் ஆகி கீழே வந்திருக்கிறான், லோயர் லோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறான். இந்த இடத்த மட்டும்தான் சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரேக் ஆகிறான், அந்த இடத்த வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். எங்கே வந்திருக்கிறான், இதுக்கு ப்ரீவியஸாக டீட்டெயில் டேட்டா இல்லை, எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் சப்போர்ட். பெரிய லெவலில் விழுந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், திரும்ப மேலே போய் கீழே வந்து அந்த லெவலையே ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கிறான். அதே லெவலுக்கு இந்த தரையும் வந்து மேலே போயிருக்கான். பார்த்தீங்களா, கவனிக்கணும். இங்கே நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க 1400 அப்படின்ட்டு, 1400 வந்தோன்னா கண்ணை மூடிட்டு ஒரு பை, அதெல்லாம் ப்ராஃபிட் வந்துடும், அவன் மேலே போயிடுவான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கேயும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் தான் எடுக்கணும், அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன்னாச்சும் கிடைக்கணும். புரியுதுங்களா, ஆப்ஷன்லேயும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, ட்ரெண்டாகதா மார்க்கெட்டு, ட்ரெண்டாகதா, இதுக்குள்ளே பேரலல் சேனல் தெரியுதா, இங்கே ஒரு பேரலல் சேனல் தெரியுதா, இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இதில். சரி, 5 மினிட்ஸ் எல்லாம் ட்ரேட் எடுக்கணும், ஏன் 15 மினிட்ஸ் காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டுற போகிறீங்க மெசேஜில். அதுக்கும் பதில் இப்போயே சொல்லிடுறேன். 5 மினிட்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கணும். உங்களுக்கு இந்த சார்ட் விண்டோ பார்க்குறதுக்கு வந்து 5 மினிட்ஸில் போனீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும், அதனால் 15 மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா, ட்ரெண்ட் ஆகிருக்கானா மார்க்கெட்டு, கோடு போட்டே காமிச்சிருவா. பேரல் சேனல் வரையும் போது என்ன பண்ணணும், பேரல் சேனல் வரையும் போது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வரைய முடியாது. இதுலேயே வந்து 0 தான் எங்கடா வச்சுருக்கேன், இங்கே இருக்குது. அப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு இதில் தான் நீங்கள் வந்து வரையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக, அது பேரலல் சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது இது ஒரு பேட்டர்னுங்க.
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, திரும்பவும் கீழே. இது மெயின் ட்ரெண்ட் லைன். இந்த மெயின் ட்ரெண்ட் லைன் வந்தோன்னே என்ன ஆகுது, மேலே போய் ப்ரைஸு கீழே வந்து லோயர் லோ பண்ணலை. புரியுதுங்களா? இங்கேருந்து லோயர் லோ பண்ணிட்டு வந்த மார்க்கெட்டு இங்கே லோயர் லோ பண்ணாமல் மேலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதில் எப்படி நான் வந்து ட்ரேட் எடுக்கலாம்? என்ன தெரியுது உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன், எதுனா தெரியுதா? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது. மேலே எங்கே போகுது? மேலேயும் ட்ரெண்ட் ஆகுது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், இல்லைன்னா வரைஞ்சி கற்றுக்கோங்க, வரைஞ்சிக்கிட்டே இருங்க. தப்பாக வரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகிடும். 57ங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுன்னா 67ங்கிற ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிருக்குது. அதான் மேலே இருக்கிற பேரல் சேனல் டாப்புக்கு போயிருக்குது. திரும்பவும் 57க்கு வந்து எங்கே போயிருக்குது? 64, 57, 64, 57, 61, 57, 61. திரும்பவும் இப்போ 57க்கு வரப்போகுது. எப்படி டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா? மேக்ஸு ஃபார்முலா வச்சு அங்கேருந்து போட்டோன்னா ஆன்சர் இங்கே வந்தது பாருங்கள். எங்கே ஆரம்பித்தோம்? வீக்லியில் ஆரம்பித்தோம். ஸ்பாட் சார்ட்டு வீக்லியில் ஆரம்பித்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? 3 வருஷமாக 4 வருஷமாக ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேலே போகிற மாதிரி வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் நம்மளுடைய மெத்தடில் நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கிடச்சிருக்குது. 4 ஹவரில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆகுது, இங்கே பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி காட்டுறான். இது எல்லா ஸ்டோரியும் பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். இதில் ஸ்டோரி 1 ஹவரில் அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் பார்த்து கடைசியாக நீங்கள் ட்ரேடு எடுக்க வேண்டிய இடத்துல என்ன நடக்குதுங்கிற பேட்டர்னையும் போட்டு பார்த்துட்டு 57க்கு வந்தால் தான் ட்ரேடு, இல்லைனா இது ட்ரேடு கிடையாது. இவ்வளோதாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பை செல் பண்ணுறது மவுஸ் கிளிக் தான். ஒரு எத்தனை தடவைக்கு வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மவுஸ் கிளிக்கை வந்து படம் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் போடுங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுங்க, வேறு எதை பற்றியும் பெருசாக கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்லாம் கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்கே வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ரேஞ்சு இருந்தது, ரேஞ்சு ஸ்ட்ரிங்க் ஆகுது பார்த்தீங்களா? பையர்ஸும் செல்லர்ஸும் போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க. ரேஞ்சு ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே போகுது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 தடவை வந்திருக்கிறான். 5 தடவையும் பையர்ஸே விரட்டி விட்டாங்க செல்லர்ஸை மேலே. செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அமுக்கிட்டு வர்றாங்க, பையர்ஸை விட்ட மாட்டுறாங்க மேலே வரைக்கும். யாரோ ஒருத்தர் இங்கே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஒன்று பையர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, இல்லை செல்லர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுற அனாலிசிஸ். மேலே தான் போகும் அப்படின்னா இங்கே பையர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. 57 ரூபாலேருந்து ஒரு வேளை நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நடந்ததுன்னா மேலே போயிடும் ப்ரைஸு. அப்போ எது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிட் பாயிண்ட், எப்பா இது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற எக்ஸிட் பாயிண்ட்டு எது? ப்ரைஸு கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் பை பண்ணணும். 57.49 தான் பை பண்ணணும். ஏதாவது ஒரு கேண்டலுடைய பாடி இந்த விக்குக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள், இவ்வளோதாங்க ட்ரேடிங். இப்போ ப்ரைஸ் ஏற்கனவே இங்கே வந்ததுங்க. திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நடுவில் எங்கேயும் பையெல்லாம் பண்ண முடியாது. செல் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸில் செல் பண்ண போகிறதில்ல, அதனால் செல்லை பற்றி பேசவே தேவையில்லை. அப்போ இங்கே நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் 57.55 தான் பையை நீங்கள் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் மேலே 57.70 இந்த கேப்புக்குள்ளார மேலே நீங்கள் பண்ணால் ஓகே. மேலேயெல்லாம் பண்ணாதீங்க. வந்தால் தான் ட்ரேடு, வரலையா ட்ரேடு கிடையாது. அப்போ வந்துட்டு கீழே கொஞ்சம் போயிருக்கிறான், பட் ஆனால் பாடி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான்? உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ இந்த ட்ரேடு இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணல. ஏன்னா இங்கே ட்ரெண்ட் ஆகிறான் பாருங்கள். இங்கே ஹையர் லோ பண்ணுறான், ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ எங்கே வரைக்கும் வந்திருக்கான்? திரும்ப வந்து இந்த லெவலுக்கு
கொஞ்சம் பக்கத்தில் வந்தானா வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று இந்த லெவல்லையே பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில். இப்போ ஒரு 10 லாட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 லாட்டு இங்கேயே வாங்க, 2 லாட்டு இங்கே வாங்குங்க, இன்னொரு 2 லாட்டு இங்கே வாங்க, அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பாஸ் நான் வாங்குறதே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா, இங்கே வந்தால் வாங்குங்க, வரலைன்னா போடான்னு விட்டுருங்க. அவ்வளோதான், அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம். பிரதீப், ஆன்சர் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போது நம்ம இதோட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா 1400 கால் ஆப்ஷன் பார்த்தோமா, 1400 புட் ஆப்ஷன் என்ன நடக்குது அதையும் பார்த்துருவோம். புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, திரும்பவும் அதே மாதிரி எல்லா ஆராய்ச்சிகளையும் முடிச்சுட்டு நீங்கள் சரி ஓகே 1 ஹவர்லேருந்தே வந்துடுவோமா, 1 ஹவர்லேருந்தே வருவோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் மேலே ட்ரெண்ட் ஆகி போயிருக்கானா, மேலேருந்து கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துருக்கிறானா, இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு இப்படி போயிருக்கிறானா. இப்போ மெயின் ட்ரெண்டு எங்கேருந்து வருது, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க, கீழே போயிடுச்சு. ப்ரீவியஸாக சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்தான், பட் ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ப்ரீவியஸ் லெவலுக்கு போச்சு, அதை தாண்ட முடியாமல் ப்ரீவியஸ் லெவலு எந்த லெவலு, இந்த லெவலு. பாக்ஸை போட்டுருங்க, போட்டால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் அப்படியே கண்ணில் பார்த்தே வந்து பழக்கமாகிடுச்சுனால நான் போடுறதில்ல. என்ன இருக்கான், சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இடத்துல கீழே பிரேக் ஆகி போய் மேலே வந்து அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஓகே, ஸோ கீழே வரைக்கும் வந்துட்டான். இப்போ இதில் என்ன நடக்கலாம், இந்த மார்ச் எக்ஸ்பைரி அப்படியே கீழே போய் பொறுமையாக 5 ரூபாலேருந்து 0க்கு போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்ப்பா அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கே தெரியும் இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது மார்க்கெட்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ரேஞ்சு என்ன ரேஞ்சு, 9 ரூபாலேருந்து 11 ரூபா. மார்க்கெட்டு 9 ரூபாய்க்கு வருது, 11 ரூபாய்க்கு போகுது, 9 ரூபாய்க்கு வருது, 11 ரூபாய்க்கு போகுது, திரும்ப 9 ரூபாய்க்கு வந்துருக்குது, 11 ரூபாய்க்கு போவானா, இல்லைனா ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடியே 10.80லேருந்தே கீழே வந்திருக்கிறான். அதனால் இந்த தடவை கொஞ்சோண்டு மேலே இப்படி போகிற மாதிரி போயிட்டு கூட கீழே வருவானா தெரியல. பட் ஆனால் நீங்கள் பை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே பண்ணுவீங்க, இந்த எட்ஜில் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பையில் இருக்கணும். எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க, இந்த விக்குக்கு கீழே எதனா ஒரு பாடி க்ளோஸ் வச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான் பாருங்கள், இங்கே ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான், இங்கே ட்ரெண்ட் ஆகி தான் கீழே வந்துருக்கான். கன்சால்டேட் பண்ணுறான், சப்போர்ட்டில் கன்சால்டேட் பண்ணுறான். அதனால் கொஞ்சம் அப்படி மேலே போய்ட்டு அப்படி உலகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இது வந்து நம்ம ஒரு வாரம், இது என்ன 9ஆம் தேதியா, இன்னும் 4 இருக்குப்பா, இன்னும் 20 நாள்னால் எப்படியும் ஒரு 13 ட்ரேடிங் டேனா இருக்கும். சரி, இந்த மந்த் எண்டில் நம்ம இது என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை வந்து பார்த்துருவோங்க. சரி ஓகே, இப்போது 1400 இந்த மணியில் நீங்கள் எடுத்துட்டீங்க, 1500 பக்கத்துலேயே இருக்குது, அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், அதோடைய ப்ரீமியமு கம்மியாக இருக்குது, 10 ரூபா. விளையாட ஆள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இதில் 1 ஹவர்லேருந்து அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாட்டு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. இது 15 மினிட்ஸோடைய சார்ட்டு. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் இங்கே வருது 10 ரூபாய்க்கு, மேலே எங்கே போகுது, 15 ரூபா கிட்ட போகுது. 10 ரூபா 15 ரூபா, 10 ரூபா 15 ரூபா, 10 ரூபா 15 ரூபா. இந்த தடவை 1 2 கன்ஃபர்மேஷனு, 3 ட்ரேடு, 4 பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. 1 2 3. அப்போ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது என்னது, கால் ஆப்ஷன். நம்ம என்ன ஃபியூச்சரில் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேயும் மேட்ச் ஆகுது, அங்கேயும் மேட்ச் ஆகுது. ட்ரேட் எடுத்துடலாமா, நோ, அடம் பிடிக்கணும். இந்த குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. எங்கே ட்ரேடு, இங்கே வந்தால் தான் ட்ரேடு. எப்போது, 10 ரூபா. இங்கேருந்தே போயிட்டானா, போனால் போயிட்டு போகிறான். சார்ட்டாக இல்லை நமக்கு, வேறு சார்ட்டு. என்ன பண்ணியிருக்கான், ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருக்கான். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 ரூபா வந்தால் தான் ட்ரேடு, 10 ரூபா வரலன்னா நோ ட்ரேட், வேறு சார்ட்.
ஸோ பிரதீப்க்கான பதில் கொடுத்தாச்சு. பிரதீப் டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அதே பஜாஜ் ஆட்டோவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? வட்டியாக வாங்குறாங்க போல் எல்லோரும். அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். 1700 கொரோனா ஃபாலு, 9000 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலே போய்கிட்டே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா மேலே போகுது ப்ரைஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வீக்லி வச்சு கெஸ் பண்ண முடியாது. அடுத்து 4 ஹவர்ஸ் வந்து அடுத்து 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? 1 ஹவரில் என்ன நடக்குது? பேட்டர்ன் இப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தாலே மேலே போகுது. 3வது தடவையே பிரேக் ஆகிடுச்சு. இந்த பேட்டர்ன் இப்படி தாங்க பிரேக் ஆகும். சின்ன லெவலில் ஆரம்பிக்கும். இங்கேருந்து கன்ஃபார்ம் ட்ரேடு இது. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ரேடுங்க. இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. இங்கே வந்தானா கீழே தான் பிரேக் ஆகும். இங்கே போனான்னா மேலேயே பிரேக் ஆகிடுவான். ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கரெக்டாக அந்த விக்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணியிருக்கான்? அன்னைக்கு ட்ரேடிங் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டான். சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து இப்படி வந்து இங்கே வந்த உடனே கீழே இருந்து ட்ரெண்ட் லைனையும் வந்து டச் பண்ணுறான். இங்கே ஒரு ட்ரெண்டாவது பேட்டர்னு, இந்த பேட்டர்னையும் டச் பண்ணுறாங்க. கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட் 2 சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங்கான சிக்னலு. இப்போ இங்கேருந்து மேலே போயிடுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுப்பீங்க? 7920 எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 99.95 காசு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை ரொம்ப நாளாக நம்ம தலையில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா விலை கம்மி. 100 ரூபானா எப்பா 100 ரூபாயா? என்னது ரவுண்டு வேல்யூனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 8000 ரவுண்டு வேல்யூ நம்ம தான் பக்கத்துலேயே இருக்குது. 8000 தூக்கிட வேண்டிதான். 8000 கால் ஆப்ஷன். ஏன் மேலே போகும்? 8000 கால் ஆப்ஷனாக போய் நீங்கள் ட்ரேடு ஒரு வேளை நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்க்கணும். ட்ரெண்டாக அதை பார்க்கணும். ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகுதான்னு பார்க்கணும். எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை அந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்ச் 8000 காலு. இது 5 மினிட்ஸோட 15 மினிட்ஸ் தான். ஓரளவுக்குனாச்சும் பெட்டராக தெரியுதுங்க. எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 230. எங்கே போயிருக்கான்? 1000. ஏன் இந்த மாதிரி போயிருக்கான்? உங்களுக்கு வந்து தெரியும். பஜாஜ் ஆட்டோ வந்து பயங்கர புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து 1 ஹவரில் பேட்டர்ன் இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் 8000 வந்து அங்கே கீழே சப்போர்ட்டில் 230 240 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இங்கேருந்து இங்கே போகணும்னு எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி போயிருக்குது ப்ரைஸு. பட் ஆனால் என்ன நடந்துருக்குது எக்ஸ்ட்ராவா? இங்கேருந்து பிரேக் ஆகியும் மேலே போனதுனால 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலையே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மொத்த விஷயத்தையும் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. அந்த மாதிரி ட்ரேடும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேளை இங்கே ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல்லையே ஒரு 60% வந்து கொடுத்துட்றது தான் நல்லது. 40% ஃப்ளோட்டிங்கில் விட்டுறலாம். போடா எவ்வளோ தூரம் போகிறேன் நானும் பார்க்குறேன். ரிஜெக்ட் ஆனானா நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் விட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ப்ராஃபிட் வரும். இல்லை ப்ராஃபிட் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி விட்டுறலாம். அப்போ ப்ரீவியஸ் லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கணும். 1000 ரூபா வந்தால் கூட நீங்கள் 680 ரூபாலே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்? அதுதான் ப்ரீவியஸ் ஹை. இப்போ டாடா கெமிக்கலில் என்ன நடந்துகிட்டு இருந்தது? நேற்றே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். என்ன நடக்குது? ப்ரைஸு ட்ரெண்டாகி கீழே வந்துருக்குறான் பாருங்கள். அப்படியே பொறுமையாக அதுக்குள்ளார வந்துருக்குறான். மேலே இது வரைக்கும் போய் ஏதோ நியூஸ் வந்துருக்குது. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி நியூஸ் டைமில் மட்டும் ட்ரேடு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஸோ வீக்லியில் பார்க்கணுன்னா இங்கே இந்த வருஷத்துக்குள்ளார என்ன நடக்குது? இதுவே 2022 பார்க்குறோங்க. 22, 23, 24 3 வருஷத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா மேலே கீழே. அப்போ நம்ம ட்ரேடு எடுக்கிற டைமில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுது? பேரலல் சேனலுக்கு பக்கத்துலேயே ட்ரேட் ஆகுது. ப்ளஸ் என்ன பண்ணுது? இந்த ரேஞ்சு 900ங்கிற ரேஞ்சை விடமாட்றான்.
இங்கேருந்து மேலே போகிறான், திரும்ப இங்கே வந்தானா மேலே தான் போகிறான், திரும்ப இங்கே வந்தானா மேலே தான் போகிறான். அப்போ என்ன பண்ணலாம், 900 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம். 900 கால் ஆப்ஷன் மாதம் வர வேண்டியது, 900 கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டியது. ஃபியூச்சர் ப்ரைஸ் இங்கே வந்ததா உடனே அதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து பை பண்ண வேண்டியது, என்னமோ ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது. ட்ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரைஞ்சி கற்றுக்கலாம், டோன்ட் வரி. இங்கே வந்தால் மார்க்கெட்டு மேலே போகுது, இங்கே வந்தால் மார்க்கெட்டு மேலே போகுது, இங்கே வந்தால் மேலே போகுது, இங்கே வந்தால் மேலே போகுது, பிரேக் ஆகி பேரல் சேனல் டாப் போயிடுச்சு. இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான ட்ரேடு. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியாது. இங்கே வந்தால் மேலே போகும் தெரியும், பட் ஆனால் ஒரே நாளில் மேலே போகும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் எப்போவும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து எங்கேயா மாட்டிக்கும். மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு 900க்கு வந்தது, அங்கே மேலே போய் கீழே வந்து சேம் லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போச்சு. நமக்கு தெரியும் மேலே தான் போகுது அப்படின்னு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி எடுக்கலாம், 1000 ரவுண்ட் நம்பர் பக்கத்தில் எதுனா கப்புன்னு தூக்கிடணும் அதை. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் அதில் தான் இருக்கும். அப்போ 1000 அப்படிங்கிறத வந்து சப்போர்ட்டில் வந்து இருந்த 66லேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், கிட்டத்தட்ட ஒரே நாள் 2 நாளில் மேலே போனதுனால 340 வரைக்கும் போயிட்டான். இவனுக்கெல்லாம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியே கிடையாது பைபிளில். இதுதான் ஃபஸ்ட் டைம் போகுது. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்னென்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவனே பண்ணிட்டான், கடன்னு மேலே போயிட்டான். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனும் மேலே போயிடுச்சு. ஈஸி, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு. எப்போத்துலேருந்து, கிட்டத்தட்ட ஜனவரி போன வருஷத்துலேருந்துங்க, 23 ஜான்வரியிலேருந்து 900 வர்றான் மேலே போகிறான், 900 வர்றான் மேலே போகிறான். டாடா கெமிக்கல். ஓகே, அப்போது இண்டஸ் டவர் என்ன நடந்துகிட்டு இருக்குது. இண்டஸ் டவரில் வீக்லியில் சப்போர்ட்டு, எது சப்போர்ட்டு, 125 வந்தால் மேலே போகிறான். அடுத்த தடவை 125 வந்தால் மேலே போனான், அடுத்த தடவையும் 125 வந்தால் மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான், இங்கே தான் போயிருக்கான். ட்ரெண்டு மாறல, ட்ரெண்டு விழுந்துக்கிட்டு இருக்குது, லோயர் லோ பண்ணிகிட்டே வர்றான். பட் இந்த இடத்துல ஈக்குவல் லோ பண்ணியிருக்கிறான். அப்போ இதுலேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இன்னும் ஒரு தடவை ரிஜெக்ஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வந்துட்டு மேலே போகும். ட்ரெண்ட் ஆறானா மேலேருந்து, இது ஓகே ரைட்டு, அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான். ட்ரெண்டாகி கீழே வரான், கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே வரான். இதெல்லாம் எதனா நியூஸ் கேண்டலாக இருக்கும். 2015 2016 என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஒரே இது 125 வந்தால் மேலே போகிறாங்க. இந்த சார்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்களா, 125 வந்தானா தைரியமாக அடிச்சிடலாம். 125 வந்தான், பெரிய பியரிஷ் மூமெண்டம், மேலே போன ப்ரைஸு திரும்ப அதே இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். எப்படி போகிறான், ட்ரெண்ட் ஆகி போகிறான். இந்த இடத்துக்கு வந்தாலே மேலே போயிட்டு இருக்கான். ரேசிங் ட்ரெண்டு கீழே தான் ஃபாலோ ஆகணும். பட் ஆனால் என்ன பண்ணுறான், மேலேருந்து வர்ற ட்ரெண்டில் என்ன போய் டச் பண்ணுறதுக்காக போகிறான். மேலே பிரேக் ஆகிறான், மேலே போகிறான். இங்கே என்ன பண்ணுறான், இங்கேயும் ட்ரெண்ட் ஆகி தான் போகிறான். சரி, மேலேருந்து கீழே வந்தானே, இங்கே எப்படி வந்தான், இங்கேயும் லோயர் லோ பண்ணிக்கிட்டே தான் வந்தான். எங்கே வரைக்கும் வந்தான், சப்போர்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தான். ஸோ இவ்வளோ தாங்க ட்ரேடிங்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்காக டைம் எடுத்து வீடியோ பார்த்து மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுனால தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறேன். ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்காதுங்க, அந்த ரொம்ப எப்படி சொல்ல, கலர்ஃபுல்லாக அப்படி வந்து இப்படி வந்து மேஜிக்லாம் பண்ண தெரியாதுங்க. சும்மா ரொம்ப பேசிக்காக இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட் இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் வந்து நான் ஒர்க்காக ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது அப்படியே தொடர்ந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறேன். ரொம்ப கிளாமராக இருக்காது, கண்டென்ட் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், பயிற்சி பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். பட் ஆனால் ரியல் அந்த சண்டைன்னு உள்ளே போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் வந்து கேட்குறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை. ட்விட்டரில் மட்டும் ஒரு பேஜ் இருக்குது. அதுவும் ரொம்ப நாளாக இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேஜில் நீங்கள் வாங்க, வந்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு வேளை நான் ட்ரேட் பண்ணலை அப்படின்னா. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கோல்டு மட்டும்தாங்க ட்ரேட் பண்ணுறேன்னா. கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணுறேன். கோல்டுடைய சார்ட்ஸ் வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் நிறையா நீங்கள் இதில் பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக எதனா டவுட்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஐ கேன் போஸ்ட். நீங்கள் எதனாச்சும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எதனா பிரச்சனை எதனா புரியல அப்படின்னா அந்த சார்ட்டே அப்படியே நீங்கள் வந்து மெசேஜில் வந்து நீங்கள் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நேற்று போட்ட கோல்டோட பேரல் சேனல் பேட்டர்னுங்க. இது வந்து பிரேக் ஆகி மேலே போகும்னு போட்டேன். நான் என்ன போட்டேன், இன்சைட் பேரல் சேனல், ப்ரைஸ் மே ட்ராப் ஆல் த ப்ரைஸ் ஃபார் அ வைல், ஒன்ஸ் இட் கெட்ஸ் த ஃபியூல் இட் வில் ஃப்ளை ஹை அப்படின்னு போட்டு இந்த சார்ட்டை போட்டேங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, நியூஸ் வந்தது. ஒரு வேளை இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பீங்க. அதை வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு மேலே நம்ம சொன்ன மாதிரியே ஃப்ளை ஹை மேலே போயிட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்காது, வாய்ப்பு ரொம்ப கம்மி, துல்லியமாக நடக்காது, கீழேருந்து ட்ரெண்ட் ஆகுது. இந்த இது வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா பாருங்கள், ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அப்போது ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே போகும். பிரேக் ஆகி மேலே போகும் அப்படின்னு வந்து என்ன போட்டிருக்கோம், இட்ஸ் ஃப்ரைடே ஹோப்ஃபுல்லி இட் வில் பிரேக், நியூயார்க் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு மெசேஜ் போட்டோம். என்ன ஆச்சு, அந்த லைன் கீழே இருக்குது பாருங்கள், அந்த ரெட் லைனு. இந்த ப்ரைஸே நம்ம போட்ட மாதிரி பிரேக் ஆகி மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த பேரலல் சேனல் அங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து அதுக்கு முன்னாடி போட்ட லெவல்ஸ். இங்கே பாருங்கள், ட்ரெண்டு என்ன பண்ணுறான், ஸ்லோவாக ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கொண்டு போகிறான். இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான். ஸோ நீங்கள் இங்கே தானே கோடு போடணும், எப்படி இங்கே போட்டிங்க, இங்கே வரலன்னு கோட்டை அப்படியே மாற்றிட வேண்டியதான், இங்கே போட்டுற வேண்டியதான். ஸோ அப்போ 2019 என்ன நடந்தது, இதெல்லாம் தாங்க ஹிஸ்ட்ரி தேவைங்க. 2019 இந்த மாதிரி பிரேக் ஆகி டே சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிருக்குது. அப்போ இந்த தடவையும் வந்து 2024 பிரேக் ஆகிருக்குது, ஆனால் கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சின்ன நீங்கள் எதனா ஒரு சார்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறங்க, இதுதான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நல்ல மொமெண்டம் இருக்க சார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அது கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இவன் இதை பண்ணால் இதான்ப்பா பண்ணுவான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடலாம். நீங்கள் ஃபாரெக்ஸில் வந்து பேர்ஸ் எல்லாம் நிறையா வந்து போடுறது உண்டுங்க. கோல்டு ப்ளஸ்ஸு பேர்ஸும் வந்து போடுறது பாருங்கள், ஜிபிபி ஜேபிஒய் இது நம்ம பார்த்தோம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்னுங்க. இப்படி போகிற வரைக்கும் தாங்க கஷ்டம். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாத. இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு இந்த ட்ரெண்ட் லைனை இழுத்துடலாங்க. இங்கே போய் ரிஜெக்ட் ஆனானா தலைவர் மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து கீழே ட்ரெண்ட் லைன் தான் வருவான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுவான், இங்கே தான் போவான். இதுக்கு முன்னாடி எதனாச்சும் வந்து சப்போர்ட் இருக்குதான்னு பார்க்கணும். சப்போர்ட் இருக்குது, அப்போ இங்கே வந்தானா மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே செல்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே பையு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே போய் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனான்னு என்ன பண்ணுவான், திரும்ப கீழே தான் வருவான். இது எப்படி ட்ரேட் எடுக்கலாம், 5 மினிட்ஸ் போய் அந்த சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அந்த சப்போர்ட்கிட்ட என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். பியரிஷ் ட்ரெண்டு மேலேருந்து கீழே வந்தது, ப்ரைஸ் என்ன பண்ணுது, இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது வால்யூமோடு பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி கரெக்டாக இந்த ஹைக்கே போனதுக்கப்புறமா திரும்பவும் ட்ரெண்ட் ஆகி எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கே வந்திருக்கிறான். அங்கே பை பண்ணது தான் வந்து ஒரே கேண்டிலாக உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் வந்து தெரியுது. ஆனால் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நல்லா படிச்சிங்க, நல்லா நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரேடிங்கு. அப்புறம் யாரை நம்பியும் இல்லை, போங்கடா அப்படிங்கிற மாதிரி யூரோ ஜேபிஒய் பாருங்கள், அதே பேட்டர்னு. பட் ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்லாம் எதுவும் இல்லை, இப்படி போகிறான். இப்போ என்ன ஆகுது, இங்கே தான் போவான்.
அதை பார்த்து பார்த்து அப்படியே பழகிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு என்ன ஆகும், அங்கே ஒரு மாதிரி வந்து அது மேலேருந்து கீழே வந்துட்டு அதே ஈக்குவல் லெவலில் வந்து போகிறானா, இங்கே அந்த மாதிரி போல பாருங்கள். ட்ரெண்ட் லைனு கிட்ட ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் 4 ஹவர்ஸில் போனீங்கன்னா ஒரே கண்டலாக தெரியும். டீட்டெயிலிங் வேணும்னா டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லோயராக வந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலிங் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ட்ரெண்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இங்கே வந்தால் கீழே போகிறான், இங்கே வந்தால் மேலே போகிறான். இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆயிடுச்சு, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருந்தது. அப்போ என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே தான் போகும். ஒருவேளை கீழே வந்தான் அப்படின்னா நியூஸ் கீஸ்னால் இங்கே இருக்க எல்லாம் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போவான். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வந்து நடக்கும். ஸோ இது வந்து ட்விட்டர் பேஜ் வந்து எதுக்காகனா வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை இல்லை இல்லை. அப்போது நீங்கள் எதனா வேணும்னா இங்கே வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இம்மிடியேட்டாக வந்து பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதுவும் கோல்டில் நீங்கள் முக்கியமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக வாங்க. நம்ம நிறைய ஐடியாஸ் சொல்லுவேன், அதை பார்த்து உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. என்னையும் நம்பாதீங்க, படிங்க, கற்றுக்கோங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. லாட் சைஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. 10 ட்ரேடு ஃபெயிலியர் ஆனாலும் 11வது ட்ரேடு நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.